திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா? அத்திக்கடை அவினாஷனா தெரியுமா? தெரியாதுல்ல. இங்க கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு, ஏன் இந்த நெய்தல் நொய்யலாறுன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? அப்புறம் எனத்துக்கு நீ வேற நீனு பொதுவா சொல்றேன் தம்பி. இந்த இனத்தில் இல்ல தம்பி, இந்த இனத்தில் இப்ப ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இந்த இது தேவைப்படல இல்ல. அவங்க எல்லாம் வீக வகுப்பாளர். இப்ப நான் அதிமுக கேட்கிறேன், ஐயா செங்கோட்டையன் இல்ல அங்க இருக்கிற பெரிய தலைவர்கள், இவர்களை தாண்டிய ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா? கீழ்நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்கே இல்லையா? இப்போ திமுகலே எங்கள் ஐயா துரைமுருகன், டிஆர் பாலு, திருச்சி சிவா, ராசா, இவங்களெல்லாம் தாண்டி ஐயா கே நேரு, இவங்களெல்லாம் தாண்டிய கொம்பனா பிரசாந்த் கிஷோர்? சொல்லுங்க தம்பி, எதையாவது பேசிக்காது தம்பி. 300 கோடி கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வான். என்னத்தையாவது பேசிக்காது தம்பி. என்ன வேலை? 10 ஆண்டு கால ஆட்சி, மாறுதல் தேவைப்படுது, பல கட்சி கூட்டணி. எப்படி இந்த 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு மாறுதலை மக்கள் விரும்பும்போது நீ குருவி உட்காரும் போது பணம் பலம் விழுந்துருச்சுன்னா அந்த கதை தான் இது. நீயே தான் நின்னிய பீகார்ல ஒத்த தொகுதியில ஜெயிக்க முடியலையா? ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு? நீ எளிய பிள்ளைகள் ஓட்டு காசு கொடுக்காம, காசே இல்லாம எங்களை மாதிரி நிக்கிறோம்ல, நீ பெரிய கொம்பாதி கொம்பாண்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வாடா இங்க வாடா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண. என்ன சிரிக்கிறிய? காசு கொடுக்கணும், காசு கொடுக்காம வேலை செய்வியா? அவன் எதுக்குன்னு கேட்கிறேன். இங்கேயே மாபெரும் மேதைகள் இருக்கான தமிழ்நாட்டில், அறிஞர் பெருமக்கள் எல்லா கட்சியிலும் இருக்கான். என் தம்பிக்கே ஏற்கனவே ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனான்னு 2 பேர் இருக்காங்களே, 2 பேருமே வேலை செஞ்ச நல்ல கெட்டிக்காரங்க தான். அப்புறம் இவன் எதுக்கு பீகார்ல இருந்து ஒருத்தன்? பீகார்ல இருக்கவனுக்கு அறிவு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு அறிவு இல்லையா? இங்கேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன் தமிழன். நீ இன்னையா நீ பாப்பா என்னை கொண்டு இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி பண்றேன், கொஞ்சம் காசு கொடு, கொஞ்சம் காசு இந்தியாவுக்கே. அகில உலகத்துக்கு ட்ரம்ப் கிம்பு எல்லாருக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி பண்றேன், காசு கொடு. சொல்ற தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த நிலத்தின் மக்கள், நமக்கு இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியும். இந்த நிலம் சார்ந்ததிலே பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதை தாண்டி எதுக்கு போயிட்டு நம்ம போய் அவனை கூட்டிட்டு வந்து வெளியிலிருந்து பாக்குறவனுக்கு, இந்த சுனில்னு ஒருத்தர் வந்துதான் திமுகவுக்கு வேலை செய்யணும் போல இருக்கு, அதிமுக வேலை செய்யணும் போல இருக்குது. இல்ல பிரசாந்த் கிஷோர்னு பீகார்ல இருந்து ஒருத்தர் வரணும் போல இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் அப்படி மூளை வறண்டு போச்சு போல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அதை ஏற்க முடியாது. அது ஒரு தன்மான இழப்பா தான் நான் பாக்குறேன். இங்கேயே பெரிய அறிஞர்கள் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்தலாம். தனிப்பட்ட முறையில என் தம்பிக்கு சொல்றேன், 2 பெரிய வகுப்பாளராக வச்சிருக்கீங்க. அதான் ஜான ஆரோக்கியசாமி ஐயா, ஜெகன்மோகன் ரெட்டிக்கெல்லாம் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சவர், சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் வேலை செஞ்சவர். இது தம்பி ஆதவ அர்ஜுனா போன முறை திமுகவுக்கு வேலை செஞ்சவர். இப்போ அவங்களே போதுமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வேலை செய்யல அவர். நாங்கள் இந்த கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு, அடிக்கடி நாங்கள் சந்திக்கும் போதெல்லாம் ஐயா அப்படி பண்ணலாமுங்க, அப்படி பண்ணலாமாங்க. நீங்கள் ஒப்பந்தம் போட்டு சம்பளம் கொடுத்தலாம் இல்லை. எல்லாருமே எனக்கு யோசனை சொல்லுவாங்க. நீங்கள் கூட அழைச்சி பேசி, அண்ணா அதை அதை அப்படி செய்யலாம் அண்ணா, நீங்கள் கொஞ்சம் கவனம் பண்ணுங்க அண்ணான்னு ஒரு நாளைக்கு 100 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எனக்கு போடுவான். நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடட்டா பகிரில்லை அண்ணா, நீங்கள் இந்த தேர்தலில் நம்ம ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் மரக்கன்று கொடுக்கலான்னா, இது பண்ணலான்னா, எதையாவது ஒரு யோசனை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நீங்க சொல்ற வீகம் தான் தம்பி. அது மாதிரி சொன்னவர் தான். ஒரு பேரன்பின் காரணமா எங்க மேல இருக்க அக்கறையில சில இது இப்படி செய்யலாம், ஏன் அப்படி செய்யலாம். அவர் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவாரு, என் தம்பி பாண்டே கூட சொல்லுவான், எடுத்து பேசுவான், அதை இந்த மாதிரி யோசிங்கன்னா இது ஒரு பிரச்சனையா இருக்குது, கவனிங்கன்னா அப்படிம்பாங்க. இங்க இருக்கிற பெருமக்கள் எல்லாருமே வெவ்வேறு கட்சியில் இருக்கிறவங்களே எடுத்து எனக்கு சொல்லுவாங்க, தம்பி இதுல கொஞ்சம் கவனம் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா வருது உங்களுக்கு அப்படின்னு சொன்ன ஆளுகளா இருக்கு. அதெல்லாம் சொல்லணுமா? கட்சிகளில் பிரச்சனை கொண்டு